Hi dears, welcome to my channel Daya Beauty Parlor. நான் இலக்கியா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபேஷியல் பத்தி. அதாவது ஃபேஷியல் ஒரு மினி ஃபேஷியலுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஃபேஷியல் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் பண்றதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து மெயினா நமக்கு ரிலீஃப் ஆகும். இதுதான் ஃபேஷியலோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நமக்கு. ஓகேவா? அதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்கின் வந்து ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருந்தது அப்படின்னா அதை ஈவன் பண்ணி கொடுக்குறது இந்த ஃபேஷியல் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும். அதாவது நம்மளோட நெக் ஒரு கலர்லையும் ஃபேஸ் ஒரு கலர்லையும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈவன் பண்ணி கொடுக்கும் இந்த ஃபேஷியல் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸை இது ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஏஜினிங், அதாவது நம்மளோட ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் ஃபேஷியல் பண்ணுறது மூலமாக. நம்மளோட மெயினான என்னென்னா இந்த ஃபேஷியலில் மசாஜ் ஸ்டெப்ஸ் தான் மெயினான விஷயம். இதில் நம்ம ஒரு 5 ஸ்டெப்ஸ் அதில் வரும். அந்த ஸ்டெப்ஸில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மசாஜ் ஸ்டெப்ஸ் நல்லா பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட் தான் அந்த ஃபேஷியலில் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த மசாஜ் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதை பேசிக் லெவல்லையும் இருக்குது, அட்வான்ஸ் லெவல்லையும் இருக்குது. ஓகேவா? இப்போது ஒரு மினி ஃபேஷியல் ஒரு கிட்டு நம்ம ஒன்று வாங்குகிறோம். சிம்பிளாக ஒரு கிட்டு மினி ஃபேஷியல் கிட் இருக்குன்னா அதுலேயே ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணணும், செகண்டு, தேர்டு, இந்த மாதிரி ஒரு ஆர்டராக அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு மினி ஃபேஷியல் கிட்டு நம்ம ஒன்று எடுக்கும்போது. இல்லை சிங்கிள் தனித்தனியாக ஒரு மசாஜ் க்ரீமுக்கு தனியாகவோ ஒரு பேக்குக்கு தனியாகவோ இந்த மாதிரி தனித்தனியாகவும் வாங்கி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்றாப்புலையும் நம்ம இந்த ஃபேஷியல் கிட் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு மினி ஃபேஷியலுக்கான ஸ்டெப்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு கஸ்டமர் ஒருத்தங்களுக்கு நம்ம ஃபேஷியல் நமக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க மேக்கப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணணும். அவங்க வந்து லைனர் போட்டிருக்கலாம், காஜல், லிப்ஸ்டிக், இந்த மாதிரி ஏதாவது அவங்க ஃபேஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஷியல் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கிளென்சிங் தான் அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? செகண்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரப் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு பிளாக் ஹெட்ஸோ ஒயிட் ஹெட்ஸோ இருந்துச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மசாஜ் க்ரீமு, அதுக்கப்புறம் மசாஜ் ஜெல்லு, பேக்கு. இதுதான் ஒரு மினி ஃபேஷியலுக்கான ஸ்டெப்ஸ். ஆனால் எல்லா ஃபேஷியலுமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ ஆகும். ஓகேவா? இது ஒரு இப்போ ஒரு விஎல்சிசி பிராண்ட் ஒன்று இதில் ஒரு சின்ன மினி கிட்டு எடுத்திருக்கேன். இந்த மினி கிட்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு எந்த யூஸ் பண்ணணும், செகண்ட் எது, தேர்டு எது, இந்த மாதிரி அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னென்னா ஒன் டைம் யூஸ். ஒருத்தங்களுக்கு ஒரு டைமில் ஒரு மினி ஃபேஷியல் பண்ணணும்னா இந்த மாதிரி கிட்டு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நம்ம இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சின்ன மினி கிட் யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபேஷியல் பண்ணலாம். இப்போது ஃபேஷியல் பண்ணுறதுல மெயினான கான்செப்ட் எப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மசாஜ் தான் இதில் மெயின் ரோல். நம்ம மசாஜ் ஸ்டெப்ஸ் எந்த மாதிரி பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல தான் ஃபேஷியலோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், அவங்களோட கஸ்டமரோட ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போது மெயின் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மசாஜ் ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? இந்த மசாஜ் ஸ்டெப்ஸ் வந்து பேசிக்லேயும் இருக்குது, அட்வான்ஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? இப்போது பேசிக்காக என்னென்ன மசாஜ் ஸ்டெப் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இப்போது பேசிக்காக எப்படி மசாஜ் ஸ்டெப்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபேஷியல் பண்ணும்போது ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அதே தான் நெக்குக்கும் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளோட ஃபேஸும் நெக்கும் ஈவன் ஸ்கின் டோனாக நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம கழுத்துலேருந்து இந்த நாடி வர ஒரு ப்ரெஷர், இந்த நாடியிலேருந்து காதோட முன் பக்கத்தில் ஒரு ப்ரெஷர், அதுக்கப்புறமா நாடியிலேருந்து காதோட பின்பக்கமாக ஒரு ப்ரெஷர். ஓகேவா? அப்புறம் மேல் உதடுலேருந்து 2 கண்ணுக்கும் பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர். ஓகேவா? அதுக்கப்புறம் கன்னத்துலேருந்து திரும்பவும் இந்த 2 கண் பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு ப்ரெஷர். ஓகேவா? அதுக்கப்புறம் கண் இதில் ஒரு ப்ரெஷர். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்லேருந்து இந்த மாதிரி கண்ணோட 2 பக்கமும் வச்சு ஒரு ப்ரெஷர். இப்போது நோஸில் இருந்து
ப்ரெஷர் கொடுத்து இந்த இடத்துல நம்ம பொட்டு வைக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர், இதில் இருந்து கொடுத்து இந்த உச்சி பொட்டுன்ற இடத்த சொல்லுவோம், இந்த இடத்து வர ஒரு ப்ரெஷர், இதில் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி இந்த 4 ஃபிங்கர்ஸையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வந்து கண்ணோட இந்த ஓரத்தில் வச்சு ஒரு ப்ரெஷர். இதுதான் என்னென்னா பேசிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மசாஜ் ஸ்டெப்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் அட்வான்ஸ்டாக என்னென்ன மாதிரி மசாஜ் ஸ்டெப்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு டம்மியை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.